बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वल्लाक़िबतु लिल्मुत्तक़ीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलिहि व अस्हाबिहि व अज़वाजिहि व अहलि बैतिहि अजमईन अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी क़ुरआनिहिल करीम अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम वलनबलुवन्नकुम बिशैइन मिनल खौफि वल जूइ व नक़सिम मिनल अम्वालि वल अन्फुसि वस्समराति व बश्शिरिस साबिरीन अल्लज़ीना इज़ा असाबतहुम मुसीबतुन क़ालू इन्ना लिल्लाहि व इन्ना इलैहि राजिऊन सदक़ल्लाहु मौलानल अज़ीम। எல்லாமாய் வழியாகி எங்குமாய் காட்சி தரும் ஏகன் அல்லாஹுக்கே சர்வ புகழும் உரித்தாகட்டும். சலவாத்தும் சலாமும் ஈருலக ரட்சகர் ஷஃபீஉல் முத்னிபீன் சர்தார் து ஆலம் முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்துயர்ந்து வாழ்ந்து உயர்நிலை பெற்ற உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், வலிமார்கள், ஷேഖுமார்கள் அனைவர்கள் மீதும் இவ்விடத்தின் நாயகர் அபுல் இர்ஃபான் அப்துல் ஜவாதில் ஆலிமில் வலி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் ஆண்டகை அன்னவர்கள் மீதிலும் அவர்களின் அருந்தவ புதல்வர் எங்களுடைய ஷேഖுனா அபு ஸைனைன் அப்துர் ரவுஃபில் மிஸ்பாஹியில் காத்தானி மத்தல்லாஹு தில்லஹுல் ஆலி ஆண்டகை அன்னவர்கள் மீதிலும் சகல வலிமார்கள் நல்லடியார்கள் மீதிலும் நின்று நிலவட்டுமாக என்று வேண்டிய பின் புனிதமிக்க ஜும்ஆ வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த இறை இல்லத்திலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கக்கூடிய கண்ணியமிக்க உலமாவுகளே, பெரியார்களே, சகோதரர்களே, நாங்கள் எங்களுடைய எல்லா நிலைகளிலும் அல்லாஹு தஆலா ஏவியவைகளை எடுத்தும் அவன் விலக்கியவைகளை தவிர்ந்தும் அவனை எந்நேரமும் தக்வா செய்து தௌஹீது செய்து வாழ்ந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் நான் வசியத் நல்லுபதேசம் செய்து வைக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் ஹிஜ்ரி 1446 என்ற புதிய வருடத்திற்குள்ளே காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹுடைய மாதம் என்று சொல்லப்படக்கூடிய முஹர்ரம் மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த முஹர்ரம் மாதத்திற்குள்ளே காலடி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினும் இரண்டு வகையான சிந்தனைகளை, ஞாபகத்தை அவன் மூட்ட வேண்டியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். ஒன்று, இந்த முஹர்ரம் மாதத்திலே இடம்பெறக்கூடிய யௌமு ஆஷூரா என்று சொல்லப்படக்கூடிய அந்த விசேடமிக்க நாளை அவன் கண்ணியப்படுத்தி இறை நெருக்கத்தை பெற வேண்டிய ஒரு நிலையிலே ஒரு அடியான் இருக்கின்றான். அதே போன்று இரண்டாவதாக அவன் ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு விடயம், இந்த ஆஷூரா நாளிலே இடம்பெற்ற இமாமுனா ஹுசைன் ஷஹீதே கர்பலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய இரத்த கரை படிந்த வரலாற்றை, இஸ்லாமிய வரலாற்றை அவன் நினைவு கூற வேண்டியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். பெரும் கொண்ட தியாகத்தை புனித தீனுல் இஸ்லாத்திற்காகவும் சத்தியத்திற்காகவும் ஜனநாயகத்தை இந்த உலகத்திலே வாழச் செய்ய வேண்டும் என்பதற்காகவும் தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்து, அதே போன்று அஹ்லு பைத்துக்கள் பலருடைய உயிர்களும் காவு கொள்ளப்பட்ட இஸ்லாமிய வரலாற்றிலே இரத்தக்கரை படிந்த ஒரு வரலாற்றை நினைவுபடுத்த வேண்டியவர்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் 4 கலீஃபாக்களுடைய ஆட்சி செவ்வனே நடைபெற்று வந்தது. 4 கலீஃபாக்களுடைய ஆட்சியும் சுமார் 30 வருடங்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே பொன்னெடுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஆட்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதன் பின்னால் சையதுனா இமாமுனா ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அந்த ஆட்சி வருகின்ற பொழுது 6 மாத காலம் அந்த ஆட்சியை செய்தவர்கள் அன்றைய இஸ்லாமிய நிலையை, சமூகத்தை கருத்திற்கொண்டு, மக்களுடைய ஆதரவையும் கருத்திற்கொண்டு தான் அந்த ஹிலாபத்தினுடைய ஆட்சியை முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு 6 மாத காலத்தின் பின்னால் ஒப்படைக்கின்றார்கள். ஹிலாபத் ஆட்சி என்பது மன்னர் ஆட்சிக்கு மாறுகின்ற ஒரு சந்தர்ப்பம் இதுவாக இருந்தது. அதனால்தான்
முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஹலீஃபா என்று எவரும் அழைப்பது கிடையாது. அமீர் என்றுதான் அழைப்பார்கள். அமீர் முஆவியா என்றுதான் அழைப்பார்கள். ஹிலாபத் ஆட்சி என்பது ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு நிறைவு பெற்று விட்டது. இந்த நிலையிலே முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஆட்சியும் சரியாக சில குழப்பங்கள் அதற்குள்ளே நடைபெற்றாலும் கூட ஒட்டுமொத்த ஆட்சியை பொறுத்த மட்டிலே வரலாற்றாசிரியர்கள் எங்களுக்கு அது ஒரு சிறப்பான ஆட்சியாகத்தான் இருந்தது என்றும், முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி ஷியாக்கள் கூறுவது போன்று ஒரு பிழையான நடைமுறை அவர்களிடத்திலே இருந்திருக்கவில்லை என்பதையும் எங்களுக்கு வரலாற்றாசிரியர்கள் சொல்லித் தருகின்றார்கள். அதன் பின்னால் தான் இஸ்லாமிய ஆட்சி கொஞ்சம் ஷரியாவை விட்டும் மீறிய நிலையிலே தொடரத் தொடங்கியது. அது யசீதுடைய ஆட்சி. முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வஃபாத்தானதன் பின்னால் அவர்களுடைய மகன் யசீத் அந்த ஆட்சியை கைப்பற்றுகின்றான். மக்களை வலுக்கட்டாயமான முறையிலே பைஅத்து செய்ய வைத்து தன்னை ஒரு தலைவராக அமீராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலுக்கட்டாயமான முறையிலே பைஅத்து பெற்று தன்னுடைய ஆட்சியை நிலைநிறுத்தி கொண்டிருந்தான். இவனுடைய ஆட்சியை முழுமையாக இவன் நிலைப்படுத்துவதாக இருந்தால் இமாமுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இவனிடத்திலே பைஅத்து செய்ய வேண்டும். அவ்வாறு பைஅத்து செய்தால் மாத்திரம்தான் யசீதுடைய ஆட்சியை சகல முஸ்லீம்களும் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற ஒரு நிலை இருந்தது. ஏன்? மக்கள் எல்லோருக்கும் தெரியும், ஆட்சி என்பது ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விட்டு கொடுத்த ஆட்சி மீண்டும் அது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு தான் வர வேண்டும் என்பது தெரியும். யசீத் அந்த ஆட்சியை செய்வதாக இருந்தால் இமாமுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே அவன் பைஅத்து செய்ய வேண்டும். அவர்கள் பைஅத்து செய்தால் மாத்திரம்தான் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் யசீதுடைய ஆட்சியை ஏற்றுக்கொள்வார்கள். இந்த நிலை யசீதிற்கு ஒரு தலையடியாக இருந்தது. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே பைஅத்தை எடுக்க வேண்டும் என்று அந்த நேரத்திலே ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனாவிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மதீனாவினுடைய கவர்னராக ஆளுநராக வலீத் இப்னு உக்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். யசீதுடைய ஆளுநராக மக்காவிலே மதீனாவிலே வலீத் இப்னு உக்பா அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு யசீத் ஒரு கடிதம் எழுதினான், ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவிடத்திலே எனக்கு பகரமாக நீங்கள் இருந்து பைஅத்தை வாங்கி எடுக்க வேண்டும் என்று. ஒரு நிர்பந்தமான சூழல் வலீத் இப்னு உக்பா அவர்களுக்கு ஏற்படுகிறது. அவர்கள் அஹ்லு பைத்தை நேசிக்கக்கூடியவர்கள். ஹுசைன் நாயகத்தை அழைக்கிறார்கள். அழைத்து நிலைமையை சொல்லுகிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மறுக்கின்றார்கள். ஏன்? அநீதியான ஒரு ஆட்சியாளரிடத்திலே நான் பைஅத்து செய்ய முடியாது. ஷரீஅத்துக்கு மாற்றமான ஆட்சி செய்யக்கூடியவனிடத்திலே நான் பைஅத்து செய்ய முடியாது. நான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரனாக இருந்து கொண்டிருக்க ஷரீஅத்துக்கு முரணான ஆட்சி செய்யக்கூடியவனிடத்திலே நான் பைஅத்து செய்ய முடியாது என்று மறுத்துவிட்டு அவர்களும் அவருடைய குடும்பங்களும் யசீதுடைய தொல்லையை விட்டும் அகன்று மக்காவிற்கு குடிபெயர்ந்து செல்லுகின்றார்கள். மதீனாவிலே இருந்து ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அவர்களுடைய ஏனைய அஹ்லு பைத்துக்களுமாக பல நூற்றுக்கணக்கானவர்கள் மதீனாவிலிருந்து மக்காவிற்கு இடம்பெயர்ந்து செல்லுகின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே தான் கூஃபாவிலே இருந்து பல நூற்றுக்கணக்கான கடிதங்கள் இமாமுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு வந்து சேருகின்றது. நாங்கள் வரலாற்றை கொஞ்சம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அஹ்லு பைத்துக்களை கருவறுக்கக்கூடியவர்கள், அஹ்லு பைத்துக்களுடைய கொலையிலே இன்பம் காணக்கூடியவர்கள், அஹ்லு பைத்தை வெறுக்கக்கூடியவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்களுடைய காலம் தொட்டு வரலாறு நடுகிலும் இருந்து வந்திருக்கிறார்கள் என்பது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வரலாற்றை புரட்டி பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு தெளிவாக தெரிந்து கொண்டிருக்கின்றது சகோதரர்களே. எனவேதான்
ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காகவும் தலைமைத்துவத்திலே ஆசை கொண்டும் தான் கூபாவை நோக்கி படையெடுத்து சென்றார்கள் என்று மக்கள் மத்தியிலே பிழையாக கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. அப்படி அல்ல சகோதரர்களே. இமாமுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கூபாவிலே இருந்து சுமார் 150க்கு மேற்பட்ட கடிதங்கள் வந்து சேர்ந்தன. அந்த கடிதத்திலே என்ன எழுதப்பட்டிருந்தது தெரியுமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருப்பேரரே, உங்களுடைய வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். யசீதுடைய ஆட்சியை நாங்கள் வெறுக்கிறோம். அவரை எங்களால் தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியாது. அவரின் பின்னால் நாங்கள் வழிபட்டு நடக்க முடியாது. நாயகமே, நீங்கள் கூஃபாவிற்கு வாருங்கள். உங்களிடத்திலே நாங்கள் பைஅத்து செய்து உண்மையான சத்திய வழியிலே பயணிக்க தயாராக இருக்கிறோம் என்று குறுகிய காலத்திற்குள்ளே 150க்கு மேற்பட்ட கடிதங்கள் இமாமுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு வந்து சேருகின்றது. ஆரம்பத்திலே கடிதங்கள் வந்த பொழுது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதை பெரிதாக கணக்கெடுக்கவில்லை. ஆனால் 100க்கும் மேற்பட்ட கடிதங்கள் வந்ததும் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய உள்ளத்திலே மனமாற்றம் ஏற்படுகிறது. சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக என்னை அழைக்கிறார்கள், கண்மணி நாயகத்துடைய ஷரியத்தை நிலைநாட்டுவதற்காக என்னை அழைக்கின்ற பொழுது நான் எப்படி போகாமல் இருக்க முடியும் என்று தான் போவது என்று அவர்கள் முடிவெடுக்கின்றார்கள். முடிவெடுத்தாலும் அவர்கள் மடமைத்தனமாக முடிவை நிறைவேற்றவில்லை. இங்கு நாங்கள் அதை சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். என்ன செய்தார்கள் தெரியுமா? முதலிலே கூஃபாவை நோக்கி தன்னுடைய சாச்சாவினுடைய மகன் முஸ்லிம் இப்னு அகீல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தூதராக முதலிலே அனுப்புகிறார்கள். அனுப்புகின்ற பொழுது ஒரு கடிதம் எழுதி அனுப்புகிறார்கள் கூஃபாவாசிகளுக்கு. கூஃபாவாசிகளே, நீங்கள் கடிதம் அனுப்பியதற்கு அமைவாக நான் முதலிலே என்னுடைய தூதுவராக முஸ்லிம் இப்னு அகீல் என்ற என்னுடைய சகோதரரை அனுப்புகின்றேன். அவரை நீங்கள் இமாமாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு வழிபட்டு நீங்கள் நடங்கள். அதன் பின்னால் நான் உங்களை தலைமை தாங்க வருகின்றேன் என்று ஒரு கடிதம் எழுதி அனுப்புகிறார்கள் இமாமுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அந்த கடிதத்தை சுமந்தவர்களாக முஸ்லிம் இப்னு அகீல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூஃபாவை நோக்கி விரைகின்றார்கள். கூஃபாவுக்கு சென்ற முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு பலத்த வரவேற்பு கிடைத்தது. யார் யாரெல்லாம் கடிதம் எழுதினார்களோ அவர்கள் அத்துணை பேரும் முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை வரவேற்று அவர்களை இமாமாக ஏற்றுக்கொண்டு வழிபட்டு நடந்தார்கள். இந்த நேரத்திலே கூஃபாவினுடைய கவர்னராக ஆளுநராக இருந்தவர் நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இவர்கள் அஹ்லு பைத்திலே நேசம் கொண்டவர்களாக இருந்தார்கள். முஸ்லிம் இப்னு அகீல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஆளுநரோடு ஒரு பேச்சுவார்த்தை நடாத்துகிறார்கள். என்ன சொல்லுகின்றார்கள்? நான் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய தூதராக வந்திருக்கிறேன். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இப்பொழுது கூஃபாவிற்கு வருகை தந்தால் நிலைமை எவ்வாறு அமையும்? அவர்களை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்று கேட்கின்றார்கள். அதற்கு அந்த ஆளுநர் யார்? யசீதுடைய கவர்னர், யசீதுடைய ஆளுநர், கூஃபாவினுடைய ஆளுநராக யசீதுடைய ஆட்சியிலே இருப்பவர் தான் நுஅமான் இப்னு பஷீர். அவர் சொல்லுகிறார், ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்தால் அவரிடத்திலே நான் பைஅத்து செய்து அவரை ஏற்றுக்கொள்வேன், அவர்களை நான் ஏற்றுக்கொண்டு நடப்பேன். யசீதுடைய ஆட்சியை எனக்கு பகிரங்கமாக வெறுக்க முடியாதுள்ளது. நான் அவருடைய ஆட்சியிலே ஆளுநராக இருந்து கொண்டிருக்கின்றேன். எனவே ஹுசைன் நாயகம் அவர்கள் இங்கே வருகை தந்தால் அவரை நான் ஏற்று செயற்படுவேன் என்று சொன்னதும் முஸ்லிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் அங்கிருந்த கூஃபாவாசிகளுக்கும் மிகவும் சந்தோஷம் ஏற்படுகிறது. ஏன்? ஆளுநர், யசீதால் நியமிக்கப்பட்ட ஒரு ஆளுநரே தங்களுக்கு ஆதரவாக இருக்கின்றார் என்ற நிலை ஏற்பட்டதும் அங்கிருந்தவர்களுக்கு ஆனந்தம் ஏற்படுகிறது. உடனே முஸ்லிம் இப்னு உகைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹுசைன் நாயகத்திற்கு ஒரு கடிதம் எழுதுகின்றார்கள். நாயகமே, நீங்கள் இப்போது வருவதற்குரிய சூழ்நிலை சரியாக இருக்கிறது. ஆளுநரும் எங்களை ஆதரிக்கிறார்,
மக்களும் எங்களை ஆதரிக்கிறார்கள், நீங்கள் கூபாவிற்கு உடனடியாக வாருங்கள் என்று ஒரு கடிதத்தை எழுதி ஒரு தூதுவர் மூலமாக அனுப்பி வைக்கிறார்கள். இப்பொழுது அஹ்லு பைத்துக்களை கருவறுக்கக்கூடிய கூட்டம் கூபாவிலும் இருந்தது. அவர்களுக்கு, அந்த முனாஃபிகீன்களுக்கு இந்த செய்தி தெரிய வந்ததும் இந்த முனாஃபிகீன்கள் யஸீதிற்கு ஒரு கடிதம் அனுப்புகிறார்கள். என்ன அனுப்புகிறார்கள்? இந்த கூபாவிலே இருக்கக்கூடிய ஆளுநர் அஹ்லு பைத்துக்களுக்கு சார்பாக இருக்கிறார், இவரை நீங்கள் பதவி நீக்கம் செய்துவிட்டு அஹ்லு பைத்துக்களுக்கு எதிரான ஒரு ஆளுநரை நியமிக்க வேண்டும் என்று கடிதம் எழுதினார்கள். உடனே யஸீத் பார்த்தான், அஹ்லு பைத்துக்களுடைய கை ஓங்கினால் தன்னுடைய பலம் இழந்துவிடும் என்று உடனே பஸராவிலே இருந்த ஆளுநராக இருந்த உபைதுல்லாஹ் இப்னு ஜியாதை உடனடியாக கூபாவிற்கு மாற்றுகின்றார். யார் இந்த உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத்? அஹ்லு பைத்துக்களை கருவறுக்கக்கூடிய கூட்டத்திலே சேர்ந்தவன். அஹ்லு பைத்துக்களை கொல்ல வேண்டும், அவர்களை அழிக்க வேண்டும் என்ற சிந்தனையிலே உள்ள இந்த இப்னு ஜியாத் கூபாவிற்கு பெரும் கூட்டத்தோடு படையெடுக்கின்றான். படையெடுத்து அங்கே இருந்த ஆளுநராக இருந்த அஹ்லு பைத்துக்களுக்கு சார்பாக இருந்த நுஅமான் இப்னு புஷைர் அவர்களை சிறைப்பிடிக்கின்றான். அங்கிருந்த முஸ்லிம்கள் அஹ்லு பைத்துக்களுக்கு சார்பாக இருந்தவர்களை தொல்லை செய்து வேதனை செய்கின்றான். அவர்களோடு முஸ்லிம் இப்னு அகீல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போராடி பார்த்தார்கள். பெரும் கொண்ட படையோடு அவர்களால் போராட முடியவில்லை. அவர்கள் அந்த படையினரால் கொலை செய்யப்படுகிறார்கள். முஸ்லிம் இப்னு அகீல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கண்மணி ஹுசைன் நாயகத்தினுடைய சகோதரர் ஷாச்சாவினுடைய மகன் கொலை செய்யப்பட்டு விடுகிறார்கள். இப்போ முஸ்லிம்கள் எல்லாம் பயந்து, யஸீதுடைய கெடுபிடிகளுக்கு பயந்து அவர்கள் ஒதுங்கி கொண்டு விடுகிறார்கள். ஆனால் இந்த நேரத்திலே இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூபாவை நோக்கி பிரயாணத்தை ஆரம்பித்து விட்டார்கள். ஏன்? முஸ்லிம் இப்னு உகைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய கடிதம் அவர்களுக்கு கிடைத்து விட்டது. தான் வரலாம், எந்த பிரச்சனையும் இல்லை என்ற கடிதம் அவர்களுக்கு கிடைத்ததன் காரணமாக இமாமுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய குடும்பத்தவர்கள், ஆதரவாளர்கள் என்று சுமார் 65 தொடக்கம் 72 நபர்களுடன் கூபாவை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். பல்வேறுபட்ட சஹாபாக்கள் தடுத்து நிறுத்துகின்றார்கள். ஹுசைன் நாயகத்தை, ஏன் நீங்கள் அங்கே செல்லுகின்றீர்கள்? செல்ல வேண்டாம், உங்களுடைய தந்தை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கொலை செய்தவர்கள் அவர்கள்தான். உங்களுடைய சகோதரர் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நஞ்சூட்டி கொலை செய்வதற்கு காரணமாக இருந்தவர்கள் அவர்கள்தான். அவர்களிடத்திலே போக வேண்டாம் என்று தடுத்தாலும் கூட ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சத்தியத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகவும், மக்கள் சத்தியத்தை நிலைநாட்ட தன்னை அழைத்திருக்கிறார்கள் என்பதற்காகவும் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய பிரயாணத்தை ஆரம்பிக்கின்றார்கள். எப்போது ஆரம்பிக்கின்றார்கள்? ஹிஜ்ரி 60ஆம் ஆண்டு துல்ஹிஜ்ஜா மாதம் பிறை 3 பயணத்தை ஆரம்பிக்கின்றார்கள். இவர்கள் பயணத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது கூபாவிலே முஸ்லிம் இப்னு உகைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 60ஆம் ஆண்டு துல்ஹிஜ்ஜா மாதம் 3ஆம் நாள் கொலை செய்யப்படுகிறார்கள். ஹுசைன் நாயகத்திற்கு இந்த தகவல் கிடைக்காது. இன்றைய காலத்தை போன்று தொலைபேசி வசதி அந்த காலத்திலே இருக்கவில்லை. நாட்கணக்காக, மாதக்கணக்காக பிரயாணம் செய்துதான் ஒரு இடத்தை அடைய வேண்டும். சுமார் மக்காவிலே இருந்து ஈராக்கிற்கு நாங்கள் இன்று எவ்வளவு தூரம் என்று பார்த்தால் சுமார் 1800 கிலோமீட்டரை விட அதிகமான தூரம் காணப்படுகிறது. அன்றைய கால பகுதியிலே பிரயாணம் செய்வதாக இருந்தால் சுமார் 1 மாத காலங்கள் பிரயாணம் செய்ய வேண்டும். சுமார் 30 நாட்களுக்கு மேலாக பயணம் செய்ய வேண்டும். இவ்வாறு பயணம் செய்து ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூபாவை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். வந்து வருகின்ற இடைவெளியிலே தான் அவர்களுக்கு தகவல் கிடைக்கிறது, முஸ்லிம் இப்னு உகைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். கூபாவிலே புதிய கவர்னராக, ஆளுநராக இப்னு ஜியாத் நியமிக்கப்பட்டிருக்கிறான். அவன் அஹ்லு பைத்துக்களுக்கு எதிரானவன் என்ற செய்தி
கண்மணி ஹுசைன் நாயகத்திற்கு கிடைக்கிறது. இருந்தபோதும் ஒன்றும் செய்ய முடியாது, பயணத்தை தொடர்ந்தாக வேண்டும். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பயணம் செய்கின்றார்கள். பயணம் செய்து ஹிஜ்ரி 61ஆம் ஆண்டு முஹர்ரம் மாதம் பிறை 2 கூஃபாவை அண்மிக்கின்றார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூஃபாவிலே சுர்ராத் என்ற இடத்தை ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தினரும் வந்து சேர்ந்த பொழுது இந்த செய்தி இப்னு ஜியாதிற்கு கிடைத்து, இப்னு ஜியாத் 1000 படைகளுடன் தளபதி ஹுர் என்பவனை தலைமையாக நியமித்து 1000 பேர் கொண்ட படையை அந்த இடத்திற்கு அனுப்புகின்றான். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நோக்கி அந்த படை வருகிறது. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அந்த ஹுர் என்ற தளபதி வந்து அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துகின்றான். என்ன நோக்கத்திற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னிடத்திலே இருந்த பையை திறந்து 100க்கும் மேற்பட்ட கடிதங்களை எடுத்து காட்டுகிறார்கள். கூபாவிலே இருந்து எனக்கு வந்த கடிதங்கள் இவைகள், என்னை வருமாறு அழைத்திருக்கிறார்கள், அதனால் நான் வந்திருக்கிறேன். நான் யுத்தம் செய்வதற்காக வரவில்லை, நான் உங்களுடன் போரிட வேண்டும் என்பதற்காக வரவில்லை, என்னை அழைத்திருக்கிறார்கள், அதற்காக வந்திருக்கிறேன் என்று சொன்னதும் தளபதி ஹுர் கடிதங்களை எல்லாம் எடுத்து பார்த்தார். தன்னுடன் படையிலே இருந்த பல பேர்கள் அந்த கடிதம் எழுதியிருக்கிறார்கள். கடிதம் எழுதிய பல பேர்கள் தன்னுடைய படையிலே ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு எதிராக வந்திருக்கிறார்கள். கடிதத்தை வாசித்து விட்டு படையை திரும்பி பார்க்கிறார்கள். கடிதம் எழுதிய அத்துணை பேரும் தலையை குனிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஹுசைன் ரலி அவர்களை அழைத்து விட்டார்கள், ஆனால் யசீதுடைய ஆட்சியை பகைக்க முடியவில்லை, இப்னு ஜியாதுடைய ஆட்சியை பகைக்க முடியவில்லை. தலை குனிந்து நிற்கிறார்கள். என்ன செய்வது என்று தெரியவில்லை. இந்த நேரத்திலே இப்னு ஜியாதிடத்திலே இருந்து ஒரு கடிதம் வருகிறது. தளபதி ஹுர்ருக்கு வருகிறது. என்ன கடிதம்? ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தினரையும் ஃபுராத் நதியை நெருங்கவிடக்கூடாது என்றும், அவர்கள் பச்சை பசேல் என்ற இடத்திலே அவர்கள் தங்கக்கூடாது, அவர்கள் வெயில் சுட்டரிக்கக்கூடிய பாலைவனத்திலே தான் தங்க வைக்கப்பட வேண்டும், உணவு குடிபானம் எதுவும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடாது என்ற செய்தி தளபதி ஹுர்ருக்கு கிடைக்கின்றது. தளபதி ஹுர்ருடைய மனநிலை மிகவும் கவலையாக இருக்கிறது. ஏன்? ஒரு அஹ்லு பைத் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேர பிள்ளைக்கா இந்த நிலை? வேறு வழி இல்லை, தளபதியாக வந்து விட்டோம் என்று ஹுசைன் நாயகத்திற்கு கடிதத்தை வாசித்து காட்டுகிறார்கள். ஹுசைன் நாயகம் அவர்கள் கவலைப்படாமல் தன்னுடைய பயணத்தை தொடர்கிறார்கள். சுர்ராத் என்ற இடத்திலே இருந்து நகர்ந்து பயணிக்கிறார்கள். இதை தொடர்ந்து மீண்டும் இப்னு ஜியாத் சாது என்பவருடைய தலைமையிலே, அம்ரு இப்னு சாத் என்பவருடைய தலைமையிலே இன்னும் 1000 படைகளை கொண்டு அனுப்புகிறார். எதற்காக அனுப்புகிறான்? ஹுசைன் ரலி அவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும். அவர்களை தடுத்து நிறுத்தி யசீதுடன் அவர்கள் பைஅத் செய்கின்ற முடிவை அவர்கள் எடுக்க வேண்டும். எடுத்தால் மாத்திரம்தான் அவர்களை விட முடியும், இல்லாவிட்டால் அவர்களை விட முடியாது என்று 1000 படை கொண்ட 1000 பேர்கள் கொண்ட ஒரு படையை அம்ரு இப்னு சாதை தலைவராக நியமித்து அனுப்புகின்றான். வருகின்ற அத்துணை பேரும் சஹாபாக்களுடைய பிள்ளைகள், சகோதரர்களே. இந்த அம்ரு இப்னு சாத் என்பவர் சாத் இப்னு அபி வக்காஸ் என்ற கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயணம் கூறப்பட்ட சஹாபாக்களில் ஒருவர் சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவர்களுடைய மகனைத்தான், அம்ரு இப்னு சாதைத்தான் தளபதியாக நியமித்து இப்னு ஜியாத் அனுப்புகின்றான். வேறு வழி இல்லை. ஹுசைன் ரலி அவர்களுக்கு எதிராக படையை திரட்டி கொண்டு வந்தார். வந்து ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பேச்சுவார்த்தை நடத்துகின்றார். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 3 நிபந்தனை வைக்கின்றார்கள். 3ம் ஏற்று செயற்படக்கூடிய நிபந்தனை. ஒன்று, இந்த கடிதத்தை எழுதவில்லை என்று இவர்கள் மறுத்தால், நாங்கள் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை வரச் சொல்லவில்லை என்று மறுத்தால் எங்களை மதீனாவிற்கு திரும்ப செல்ல அனுமதியுங்கள். ஹுசைன் நாயகம் அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். ஒன்று, எங்களை மதீனாவிற்கு திரும்பி செல்வதற்கு அனுமதியுங்கள், இல்லையா என்னை இரண்டாவதாக
கோரிக்கை வைக்கிறார்கள், யசீதிடம் என்னை அழைத்து செல்லுங்கள், இல்லையா மதீனாவிற்கும் என்னை திரும்பி அனுப்ப முடியவில்லை அல்லது யசீதையும் என்னை சந்திக்க முடியவில்லை என்றால் என்னை கூபாவுடைய எல்லைக்கு செல்ல விடுங்கள், அங்கே இருந்து நான் வேறு ஊர்களுக்கு சென்று கொண்டுகின்றேன் என்று ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 3 நிபந்தனை வைக்கின்றார்கள். இந்த 3 நிபந்தனைகளையும் அம்ரு பின் சஅத் பார்த்தார். நல்ல யோசனை. ஏன், அவர்களுக்கு யுத்தம் செய்யக்கூடிய நோக்கம் கிடையாது, யசீதுடைய ஆட்சியை பறிக்கக்கூடிய நோக்கம் கிடையாது. ஒன்று மதீனாவிற்கு திரும்பிச் செல்ல விரும்புகிறார்கள், இல்லையா யசீதை சந்தித்து விளங்கப்படுத்த விரும்புகின்றார்கள், இல்லையா அவர்கள் வேறு ஊருக்கு செல்ல விரும்புகிறார்கள் என்று கடிதத்தை எழுதி அம்ரு பின் சஅத் இப்னு ஜியாதுக்கு அனுப்புகின்றான். இப்னு ஜியாத் கடிதத்தை பார்த்துவிட்டு தன்னிடத்திலே இருந்தவர்களோடு கலந்துரையாடுகின்றார். அங்கே இருந்தவன் தான் ஷிம்ர் இப்னு தில்ஜௌஷன். ஷிம்ர் இப்னு தில்ஜௌஷன் என்பவன் அந்த கூட்டத்திலே இருக்கிறான். அவன்தான் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கொலை செய்தவன். அவன் சொல்லுகின்றான், அவ்வாறெல்லாம் அவருடைய நிபந்தனையை ஏற்க முடியாது. ஒன்று, யசீதுடைய ஆட்சிக்கு அவர் பைஅத்து செய்ய வேண்டும், இல்லையா அவருடைய எங்களுடன் போராடி அவருடைய தலையை கொண்டு வர வேண்டும், யசீதிற்கு கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்து ஷிம்ர் இப்னு தில்ஜௌஷனுடைய தலைமையிலே இன்னொரு படை கர்பலாவிற்கு வருகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கர்பலாவிற்கு வந்து சேருகின்றார்கள். இந்த கர்பலாவிலே வந்த பொழுது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை பார்த்து சொல்லுகின்றார்கள், இந்த இடத்திலே நீங்கள் கூடாரங்களை அடியுங்கள், இங்கே தங்குவோம் என்று சொன்னார்கள். அவர்களுடைய சகோதரி கேட்கின்றார்கள், அருமை சகோதரரே, இந்த இடத்திலே நீங்கள் கூடாரம் அடிக்க சொல்லுகிறீர்களே, இந்த இடத்திலே தண்ணீர் வசதி கிடையாது, ஃபுராத் நதியிலே இருந்து எவ்வளவோ தூரத்திலே நாங்கள் இருக்கிறோம், எந்தவித நிழலும் கிடையாது, வெயிலுடைய கொடுமை அதிகமாக இருக்கிறது, வறண்டு போய் இருக்கிறது, இந்த நிலையிலே இந்த இடத்திலேயா நாங்கள் தங்க வேண்டும் என்று கேட்டதற்கு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், அருமை சகோதரியே, நானும் என்னுடைய சகோதரனும் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் என்னுடைய தந்தை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஒரு யுத்தத்தை முடித்துக்கொண்டு இந்த இடத்திலே நாங்கள் தங்கியிருந்தோம். இந்த இடத்திலே ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மடியிலே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று திகைத்தவர்களாக கண்ணை விழித்து சொன்னார்கள், ஹசன் ரலி அவர்களை பார்த்து, உங்களுடைய சகோதரர் ஹுசைன் இந்த இடத்திலே இரத்த வெள்ளத்திலே இருப்பதாக நான் கனவு காண்கின்றேன், அவருக்கு உதவி செய்வதற்கு இந்த இடத்திலே யாரும் இல்லாத நிலையிலே இருப்பதை நான் கனவு கண்டேன் என்று சொன்ன பொழுது சொல்லிவிட்டு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கின்றார்கள், ஹுசைன் அவர்களே, இவ்வாறான ஒரு நிலை உங்களுக்கு எதிர்காலத்திலே ஏற்பட்டால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அருமை தந்தையே, என்னுடைய பாட்டனார் பெரும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொல்லித் தந்ததன் அடிப்படையிலே அல்லாஹ்வினுடைய சோதனை எனக்கு ஏற்படுமாக இருந்தால் நான் அதை பொருந்திக் கொண்டு பொறுமையுடன் ஏற்றுக்கொள்வேன் என்னுடைய தந்தையே என்று நான் வாக்களித்திருக்கிறேன். அந்த இடம்தான் இந்த இடம், இந்த இடத்திலே கூடாரம் அடியுங்கள் என்று சொன்ன பொழுது அவர்களுடைய சகோதரி சொல்கின்றார், அருமை சகோதரனே, அல்லாஹு தஆலா உங்களுக்கு அப்படி ஒரு நிலையை விடமாட்டான், நீங்கள் அவ்வாறு சோதனைக்குள்ளாக்கப்பட மாட்டீர்கள், கவலைப்படாதீர்கள் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்திலே கூடாரம் அடிக்கப்படுகிறது. முஹர்ரம் மாதத்தினுடைய 9வது நாள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது, உண்பதற்கு உணவு கிடையாது, வறண்டு குழந்தைகள் எல்லாம் அழுகிறது. பால் ஊட்டக்கூடிய தாய்மாருக்கு மார்பிலே பால் வரவில்லை, தண்ணி இல்லாததன் காரணமாக கை குழந்தைகளுக்கு பால் குடிக்க முடியாத நிலையிலே இருக்கிறார்கள். தண்ணீர் தடைப்படுத்தப்பட்டிருக்கிறது, தண்ணீரை பெற முடியாது, படைகள் எல்லாம் தண்ணீரை தடுத்து வைத்திருக்கிறார்கள். 9வது நாள் ஆஷூரா தினத்திற்கு முந்திய நாள் தாஷூஆ தினத்திலே போர் முரசு கொட்டப்படுகிறது, யுத்தம் நடைபெறப் போகிறது என்று சொன்ன பொழுது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உருக்கமாக ஒரு உபதேசம் செய்கிறார்கள். அந்த படை வீரர்களை பார்த்து, நாங்கள் யுத்தம் செய்வதற்காக வரவில்லை, நான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரப்பிள்ளையாக இருக்கிறேன்,
வீரர் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அருமை மகனாக இருக்கிறேன். கண்மணி நாயகத்துடைய ஈரக்குலையாகிய ஃபாத்திமா நாயகியுடைய மகனாக இருக்கிறேன். என்னை நீங்கள் எதிர்த்து நிற்கிறீர்கள், அநியாயக்காரனோடு நீங்கள் கைகோர்த்து நிற்கிறீர்கள் என்று உருக்கமாக உபதேசம் செய்த பொழுது அந்த படையிலே இருந்த பலர் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவருடைய படைக்கு மாறுகின்றார்கள். அதிலே அந்த தளபதி ஹுர் என்று சொல்லக்கூடியவரும் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவருடைய படைக்கு மாறினாலும் பெரும் கொண்ட படை ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு யுத்தம் செய்வதற்காக நின்றது. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு நாள் அவகாசம் கேட்கிறார்கள். எதற்காக? இன்று இரவு ஆஷூராவுடைய தினமாக இருக்கின்ற காரணத்தினால் இன்றைய தினத்திலே யுத்தம் செய்ய வேண்டாம், இன்று ஒரு இரவு எனக்கு அனுமதி தாருங்கள், நான் இரவு வணக்கத்திலே ஈடுபட்டு விட்டு நாளை உங்களுடன் யுத்தம் செய்கின்றேன் என்று ஒரு நாளை கேட்கின்றார்கள். அம்ரு இப்னு சாதிடத்திலே இந்த செய்தி வந்த பொழுது அம்ரு இப்னு சாத் மறுத்து விட்டான். இன்னொரு தளபதியாக இப்னு ஹஜ்ஜாஜ் என்பவர் இருந்தார். அவர் சொன்னார் அம்ரு இப்னு சாதிடத்திலே, நாங்கள் முஸ்லீம்கள் இல்லையா என்றால் அத்தனை பேரும் முஸ்லீம்கள். அவர் சொல்லுகின்றார், நாங்கள் முஸ்லீம்கள் இல்லையா? ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இவ்வளவு பெரிய கஷ்டத்தை சுமந்தவர்களாக ஆஷூரா இரவை ஹயாத்தாக்க வேண்டும் என்பதற்காக எங்களிடத்திலே கேட்கின்றார்கள், அதை நாங்கள் மறுக்கின்றோமே என்று கேட்ட பொழுது அன்று வெட்கத்தால் தலை குடிந்து அன்றைய நாளை அவர்களுக்கு வழங்கினான். அன்று இரவு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தினரும் ஆஷூரா தினத்தினுடைய அமலிலே ஈடுபடுகின்றார்கள். ஈடுபட்டுவிட்டு அடுத்த நாள் காலையிலே யுத்தம் ஆரம்பிக்கின்றது. சாதாரணமான யுத்தம் அல்ல, 3000க்கும் மேற்பட்ட படைகளோடு வெறும் 72 நபர்கள் மாத்திரம், அதிலும் பெண்களை கழித்தால் சுமார் 50 பேருக்குட்பட்டவர்கள் 3000 பேர்களை எதிர்கொண்டு யுத்தம் செய்ய வேண்டும். இந்த நிலையிலே அவர்களுக்கு உணவும் கிடையாது, அவர்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீரும் கிடையாது. வறண்ட நிலையிலே யுத்தம் ஆரம்பிக்கின்றது. என்ன செய்வது? சத்தியத்திற்காக யுத்தத்தை செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள். முதலிலே அப்துல்லாஹ் இப்னு அம்ருல் கல்பி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹுசைன் நாயகத்துடைய தரப்பிலே இருந்து யுத்தத்திற்காக பாய்ந்து சென்று பல நூற்றுக்கணக்கான எதிரி படைகளை கொன்றொழிக்கிறார்கள். அதன் பிறகு முஸ்லிம் இப்னு உவாஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பாய்ந்து சென்று பல நூற்றுக்கணக்கான எதிரிகளை கொன்றொழித்தாலும் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த தாகம் அவர்களை நிலை கொள்ள செய்ய முடியவில்லை. ஒரு சொட்டு தண்ணீர் இருந்தால் இன்னும் நூற்றுக்கணக்கான எதிரிகளை என்னால் அழித்திருக்க முடியும் என்று கவலைப்படுகிறார்கள். பல வெட்டுக்காயங்கள் ஏற்படுகிறது, சரிந்து விழுகிறார்கள். முஸ்லிம் இப்னு உவாஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பாய்ந்து சென்று எதிரிகளை விரட்டிவிட்டு தன்னுடைய மடியிலே முஸ்லிம் இப்னு உவாஜாவை வைத்துக் கொண்டு கேட்கின்றார்கள். முஸ்லிம் இப்னு உவாஜா சொல்லுகின்றார், அருமை ஹுசைன் நாயகமே, கண்மணி நாயகத்துடைய பேரரே, உங்களை என்னால் இறுதி வரை காப்பாற்ற முடியவில்லை நாயகமே என்று கண்கலங்குகின்றார்கள். நாயகமே, எனக்கு ஒரு சொட்டு தண்ணீர் இருந்திருந்தால் இன்னும் நீண்ட நேரம் நான் யுத்தம் செய்து உங்களை பாதுகாத்திருப்பேன் நாயகமே, என்னால் முடியவில்லை நாயகமே என்று சொன்ன பொழுது ஹுசைன் நாயகம் சொல்லுகின்றார்கள், உங்களுடைய பங்கை நீங்கள் செய்து விட்டீர்கள், கவலை கொள்ள வேண்டாம் என்று சொன்ன பொழுது அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை மொழிந்தவர்களாக அந்த இடத்திலே ஷஹாதத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். கர்பலாவிலே முதலாக ஷஹீதானவர்கள் இந்த முஸ்லிம் இப்னு உவாஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் சகோதரர்களே. இவ்வாறு யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கண்மணி ஹுசைன் நாயகத்துடைய 16 வயது பிள்ளை, 18 வயது பிள்ளை என்று இளம் சிறார்களும் யுத்தம் செய்து மடிகின்றார்கள் சகோதரர்களே. எந்த நிலை என்றால், தண்ணீர் இல்லாமல் பச்சிளம் குழந்தை, பால் குடிக்கக்கூடிய பச்சிளம் குழந்தை வறண்டு அழுத பொழுது ஹுசைன் நாயகம் அவர்கள் அதை கையிலே ஏந்தி கொண்டு எதிரி படையிடத்திலே வந்து காட்டுகின்றார்கள். அருமை எதிரி படையினரே, இந்த பிள்ளை என்ன பாவம் செய்தது? இதற்கு ஏன் தண்ணி வழங்க மறுக்கின்றீர்கள்? தண்ணியை தாருங்கள் இந்த பிள்ளைக்கு என்று கேட்ட பொழுது ஷிம்ரி என்பவன்
அந்த குழந்தையை நோக்கி ஒரு அம்பை எய்த பொழுது அந்த அம்பு அந்த குழந்தையினுடைய தொண்டை குழியிலே குத்தி இரத்த வெள்ளம் பாய்ந்து ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய கரத்திலே இருந்தபாது துடிதுடித்து மரணிக்கிறது. சகோதரர்களே, என்ன ஒரு நிலை என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். இத்தனைக்கும் அத்தனை பேரும் முஸ்லிம்கள் தான் சகோதரர்களே. இருந்த பொழுதும் கொடூர ஆட்சியின் காரணமாகவும் அஹ்லு பைத்துக்களிலே இருந்த குரோதத்தின் காரணமாகவும் துடிதுடித்து அந்த குழந்தை இறந்து விடுகிறது. அந்த ஷஹீதை கண்மணி ஹுசைன் நாயகம் அவர்கள் அடக்கம் செய்துவிட்டு அவர்கள் களத்திலே இறங்குகின்றார்கள். ஆஷூரா தினம் வெள்ளிக்கிழமை அன்று அவர்கள் களத்திலே இறங்கி யுத்தம் செய்கின்றார்கள். ஹுசைன் நாயகத்தை நெருங்குவதற்கு எவருக்கும் தைரியம் கிடையாது. அந்த அளவுக்கு பெரிய வீரர், பல நூற்றுக்கணக்கான எதிரி படைகளை கொன்றளிக்கிறார்கள். அந்த நேரம் லுஹர் தொழுகையுடைய நேரம் கலாவாவதற்கு நெருங்கி கொண்டிருக்கிறது. ஹுசைன் நாயகம் அவர்கள் பார்க்கின்றார்கள், யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பல வெட்டுக்காயங்கள் இருந்தாலும் கூட தொழுகை கலாவாக ஆகப் போகிறதே என்று அவர்களுக்கு சிந்தனை ஏற்பட்டு யுத்தத்தை நிறுத்திவிட்டு தொழுகைக்காக அவர்கள் தக்பீர் கட்டுகின்றார்கள். என்ன நிலை பாருங்கள் சகோதரர்களே. குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது, யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது, உதவுவதற்கு யாருமே கிடையாது. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தொழுகைக்காக கையே தக்பீரை கட்டிய பொழுது முன்னாலே இருந்த படை வீரர்கள் இதுதான் சந்தர்ப்பம், ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நெருங்குவதற்கு இதுதான் சந்தர்ப்பம் என்று கருதி சினான் சுரா இப்னு ஷுரைக் தைமி என்றவனும் ஷிம்ர் இப்னு தில்ஜௌஷன் என்பவனும் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நெருங்கி இந்த சினான் என்பவன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இரண்டாவது சுஜூதிலே இருந்து எழும்புகின்ற பொழுது அவர்களுடைய கழுத்தை வெட்டுகின்றான். பல்வேறுபட்ட வெட்டுக்காயங்கள் ஏற்படுகிறது. இமாமுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த இடத்திலே கர்பலா களத்திலே சரிந்து விழுகின்றார்கள். தண்ணீர் இல்லை ஒரு பக்கம், பசியோடு போராடுகின்றார்கள், உதவிக்கு யாரும் கிடையாது. அந்த இடத்திலே சரிந்து விழுகின்ற பொழுது கண்மணி நாயகத்துடைய பேர பிள்ளையுடைய கழுத்தை ஷிம்ர் என்பவன் வெட்டி தன்னுடைய கையிலே எடுத்து விடுகின்றான். ஹுசைன் நாயகம் அவர்கள் 33 வட்டுக்காயங்களுடனும் 34 ஈட்டி குத்து காயங்களிலும் வீரராக தன்னந்தனியே போராடி கோழைத்தனமாக அவர்களை கொன்றொழித்தவர்கள் முன்னால் நெஞ்சை நிமித்தியவர்களாக கர்பலாவிலே சாய்கின்றார்கள் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவர்களுடைய அத்துணை காயங்களிலும் நெஞ்சிலே தான், அவர்களுடைய உடலுக்கு முற்பகுதியிலே தான் இருந்ததை தவிர முதுகிலே ஒரு காயங்களும் இருக்கவில்லை சகோதரர்களே. அப்படிப்பட்ட வீர தியாகியாக இமாமுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த கர்பலா களத்திலே ஷஹீதாகின்றார்கள். சகோதரர்களே, இந்த கர்பலா களத்தினுடைய வரலாறு மிக நீண்டது, அதனுடைய தாற்பயங்கள் மிக நீண்டது. இருந்தபோதும் இது எங்களுக்கு என்ன படிப்பினையை தருகின்றது என்று சொன்னால், சத்திய கொள்கையிலே வாழக்கூடிய நாங்கள் எங்களை நோக்கி கோடிக்கணக்கான எதிர்ப்பலைகள் கிளம்பினாலும் கூட இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நெஞ்சை நிமித்தி உண்மையான கொள்கையிலே எவ்வாறு நின்றார்களோ அதே போன்று நாங்கள் நிற்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்று அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா என்ற யஸீதுடைய ஆட்சி இன்று நடக்கிறது. இன்று சத்தியத்தை நாங்கள் ஈமானை கொண்டவர்களாக இன்று போராடி கொண்டிருக்கிறோம். எங்களை நோக்கி எத்தனை முஸ்லிம்கள், அன்று ஹுசைன் நாயகத்தை நோக்கி எத்தனை முஸ்லிம்கள் படையெடுத்து வந்தாலும் கூட அவர்கள் கலிமாவிலே உறுதியாக நின்றது போன்று கொள்கையிலே நாங்கள் உறுதியாக நிற்க வேண்டும் என்ற அந்த உறுதிப்பாட்டை எடுத்து நாங்கள் கொள்கையிலே உண்மையான தியாகிகளாக நாங்கள் மாற வேண்டும் என்பதை இந்த கர்பலாவினுடைய சம்பவம் எங்களுக்கு கோடிட்டு காட்டிக்கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கி செயற்பட வேண்டும் என்று என்னுடைய ஹுத்பா பிரசங்கத்தின் மூலம் கேட்டுக்கொள்கின்றேன். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு வழங்கிய கொள்கை பற்றை எங்களுக்கும் தந்தல் புரிவாயாக. அந்த கொள்கைக்காகவே வாழ்ந்து மரணிக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்கியல் புரிவாயாக. அந்த ஹுசைன் நாயகத்தோடு அந்த கொள்கைக்காக எவ்வாறு மக்கள் எல்லாம் ஒன்றுபட்டிருந்தார்களோ, அவர்களுடைய தலைமையிலே எவ்வாறு உண்மையான வழியிலே இருந்தார்களோ அதே போன்று ஷேகுனா மிஸ்பாஹி நாயகம் அவருடைய தலைமையிலே நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட்டிருப்பதற்கு அருள் செய்வாயாக. அவர்களுடைய தலைமையிலே நாங்கள் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.